நண்பர்களுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் பார்த்துட்ருக்கிறது என்னோடய மாஸ் ரோஸ். ஆக்சுவலாக இந்த நேரத்தில் வந்து பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருக்கணும். பட் வந்து இன்னும் பூக்கள் பூக்க ஆரம்பிக்கல. ஒரு 4-5 பூ வந்தது, அதுக்கப்புறம் பூக்கவே இல்லை. ஸோ ரொம்ப காற்றடிக்குது, பயங்கரமாக காற்றடிக்குது, பயங்கரமாக வெயில் அடிக்குது. இது ரெண்டும் ஒரே நேரத்தில் இருக்கிறதுனால பிளான்ட்ஸ்லாம் ரொம்ப டயர்டாக இருக்குது. ஸோ நான் நினச்சேன், சரி ஒரு எனர்ஜி ட்ரிங்க் பண்ணி, ஒரு ஆர்கானிக் ஃபர்டிலைசர் பண்ணி நம்ம பிளான்ட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு. இந்த ஃபர்டிலைசர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்காக, நல்ல வீரியமாக இருக்கும். எப்போல்லாம் என் பிளான்ட்ஸ் வந்து ஒரு மாதிரி டயர்டாக இருக்கோ அப்போல்லாம் நான் வந்து இந்த ஃபர்டிலைசரை கொடுக்குறது உண்டு. இன்றைக்கி இந்த வீடியோவில் அதை எப்படி உபயோகிக்கணும், எப்படி செய்யணும் அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு லிக்விட் ஹோம்மேட் ஃபர்டிலைசர், என்பிகே. இது லிக்விட் என்பிகே அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, இந்த வீடியோக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா லைக்ஸும் கமெண்ட்ஸும் கொடுங்க. இதுதான் வந்து நம்ம பண்ணியிருக்க அந்த லிக்விட் ஆர்கானிக் ஃபர்டிலைசர். இதில் வந்து நைட்ரஜன், பொட்டாசியம், பாஸ்பரஸ் எல்லாமே இருக்கும். ஈவன் நம்ம கால்சியமே கூட இதில் வந்து நிறையா இருக்கும். ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால பிளான்ட்டை வந்து இப்போ கொஞ்சம் அதுக்கு எனர்ஜி கொடுத்து, அது பூக்கள் பூக்காமல் இருந்தது அப்படின்னா பூக்கள் பூக்கிறதுக்கு வழி பண்ணணும். இல்லை பூக்கள் பூத்து கீழே விழுகுது அப்படின்னா சில நேரங்களில் மொட்டு நிறைய வரும், ஆனால் கீழே விழுந்துடும், உடனே பூக்கவே பூக்காது. அதுக்குமே கூட இது வந்து நல்லா பூக்கள் பூக்கிறதுக்குமே கூட இது நல்லா உதவும். பாருங்கள் எவ்வளோ நுரைச்சி பொங்கி வருது பாருங்கள். இது இப்போ வந்து நான் யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு என்னோடய இந்த பிளான்ஸ் எல்லாத்துக்கும் 4 வாளி தண்ணி ஊற்றுவேன். ஒரு நாளைக்கு 4 வாளி தண்ணி ஊற்றுவேன். காலையில் மட்டும்தான் ஊற்றுவேன். இந்த வாளியில் 4 வாளி ஊற்றுவேன். இப்போ வந்து நம்ம ஃபர்டிலைசர் கொடுக்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நாளைக்கு நம்ம கொடுக்க போகிறோம்னா இன்றைக்கி தெரியும். ஸோ இன்றைக்கி வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, அதாவது மொதல் நாள் இப்போ ஃபர்டிலைசர் கொடுக்குறதுக்கு, இந்த ஃபர்டிலைசர் கொடுக்குறதுக்கு மொதல் நாள் வந்து நான் செடிக்கு தண்ணி ஊற்ற மாட்டேன். இப்போ க்ரீன் ஷேட் நெட் கீழே தான் இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு நாள் அதால் சமாளிக்க முடியும். ஸோ மொதல் நாள் வந்து நான் தண்ணி ஊற்றல. இப்போ 4 வாளி தண்ணி ஊற்றுற இடத்துல 2 வாளி தான் தண்ணி ஊற்ற போகிறோம். 4 வாளி எப்படி சளைக்க தண்ணி ஊற்றுவோமோ அந்த 4 வாளி ஊற்றாமல் ஒன்லி 2 வாளி தான் நம்ம வந்து இப்போ தண்ணி ஊற்ற போகிறோம். அதாவது ஒரு பாதிக்கு பாதியாக தண்ணியை குறைச்சி ஊற்றுறோம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபர்டிலைசர் நல்லா அந்த வேர் வந்து அப்சர்வ் ஆகும். தேவையில்லாமல் தண்ணி கீழே போய் வேஸ்ட் ஆகாது தண்ணி நமக்கு. ஸோ வந்து நம்ம 4 வாளி இடத்துல 2 வாளி, அதாவது 1 கப்பு ஊற்றுற இடத்துல 1/2 கப்பு ஊற்றலாம். இப்போ வந்து இதை வந்து நம்ம 2ஆக பிரிச்சுக்கலாம். இந்த ஃபர்டிலைசரை இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதுவே பார்க்க வந்து அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்குது, எவ்வளோ ஹெல்தி தெரியுது பாருங்கள், எவ்வளோ சத்தானது ட்ரிங்க்குன்னு தெரியுது. இந்த மாதிரி 1 வாளி தண்ணியில் கரைச்சி வச்சுக்கிட்டாச்சு. இந்த ஃபர்டிலைசர் வந்து ஒரு 20-30 மடங்கு தண்ணியில் வந்து நம்ம கலந்துக்கலாம். நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இன்னும் கூட நம்ம டைல்யூட் பண்ணலாம், பட் நம்ம கொஞ்சம் தான் தண்ணி இன்றைக்கி ஊற்ற போகிறோம் அப்படிங்கிறதுனால இப்படியே இருக்கட்டும், பரவாயில்ல. இப்போ வந்து நான் இதுக்கு வந்து நான் இன்னுமே நிறைய தண்ணி ஊற்றுவேன். இப்போ பாருங்கள் பாதி தான் நம்ம வந்து இந்த தண்ணி ஊற்றுறோம். இந்த தண்ணி ஊற்றும் போது வித்தின் 1 வீக்லேயே நல்ல ஒரு ரிசல்ட் தெரியும். என்னோடய பிளான்ஸ் எப்போல்லாம் வீக்காக இருக்கோ அப்போல்லாம் வந்து நான் இந்த ஃபர்டிலைசர் வந்து கொடுப்பேன். ரொம்பவே நல்லா வீரியமாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த ஃபர்டிலைசரை பண்ணி உங்கள் பிளான்ஸ் வீக்காக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கொடுக்கலாம். வாங்க அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்ம ஒரு கண்ணாடி ஜார் எடுத்துக்கலாம், இல்லாட்டினா ஒரு மண்பானை எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு இப்போலாம் மண்பானைகள் நிறைய விதவிதமாக கிடைக்கிது, ஜாடிலாம் கூட கிடைக்கிது, அது மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. இது வந்து பப்பாளி, மேங்கோ, அப்புறம் வந்து மஸ்க் மெலன், இது 3ம் கலந்த ஒரு ஜூஸு நாங்கள் வீட்டில் யூஸ்க்காக செஞ்சு வச்சுருந்தது. ஏதாவது ஒரு ஃப்ரூட் ஜூஸு. இது வந்து பார்த்திங்கன்னா மண் அப்புறம் கொஞ்சமாக தொழு உரம், பாதி மண் பாதி தொழு உரம் 2யும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து ஒரு முட்டை வந்து ஆப்ஷனல் தான், தேவைன்னா போட்டுக்கலாம். நாத்தமெல்லாம் ஒன்றுமே இருக்காது முட்டை போடுறதுனால. வந்து வெல்லம் நல்லா 1 கப் எடுத்துக்கோங்க. இது வந்து கடலை மாவு. இது வந்து நான் யார்கிட்ட கற்றுக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்க நாங்கள் ஸ்கூல் பக்கத்தில் நான் ஒர்க் பண்ண ஸ்கூல் பக்கத்தில் ஒரு வயக்காடு, அவங்கள்ட்டேருந்து தான் இதை நான் கற்றுக்கிட்டேன். பெரிய பெரிய பேரலில் பண்ணுவாங்க அவங்க. நீங்கள் பாசி பயிறு கூட எடுத்துக்கலாம். பாசி பயிரை நல்லா ஊற வச்சு அரைச்சி அது கூட எடுத்துக்கலாம், அதுவுமே எஃபெக்டிவாக இருக்கும். கடலை மாவு வந்து குயிக் அண்ட் ஈஸி கிடைக்கும். வெல்லம் போட்டாச்சு, கடலை மாவு 1 கப்பு, வெல்லம் அதுக்கு சரிக்கு சமமாக வெல்லம். கடலை மாவு எதுக்காக போடுறோம்னா நல்லா குயிக்காக அந்த ப்ராசஸ் ஆகிறதுக்காகவும், அதுக்கப்புறம் நல்லா ஒரு பைண்ட் ஆகிறதுக்காகவும் தான் இந்த கடலை மாவு போடுறோம். கடலை மாவு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். நீங்கள் கடலை மாவு பார்த்து ட்ரை பண்ணுங்கள். 1 முட்டை போடுறேன்.
முட்டை வந்து அந்த கால்சியம் லெவலுக்காக தான் நம்ம முட்டையே ஆட் பண்ணுறது. நீங்கள் மோர் இருக்குது அப்படின்னா மோர் சேர்த்துக்கலாம். இதோடையே கூட நீங்கள் மோரும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கிண்டிட்டு ஒரு நல்லா மூழ்கிற அளவுக்கு அதுக்கும் மேலேயே கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சுருங்க. இது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருட்டான இடத்துல 3 நாள் அப்படியே வச்சுருங்க. எந்தது நீங்கள் கலக்கவும் வேண்டாம், மிக்ஸ் பண்ண எதுவுமே வேண்டாம். நல்லா தண்ணி ஊற்றிட்டு அந்த ஒரு இருட்டான இடத்துல 3 நாள் வச்சுருங்க. 3 நாளுக்கு அப்புறம் நீங்கள் எடுத்து பார்க்கும்போது அது தெரியும் எவ்வளோ நல்லா புளிச்சுக்கிட்டு அப்படியே நுரைச்சிக்கிட்டு நிற்கும். நம்ம முதலையே பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி 3 நாள் கழித்து நல்லா நுரைச்சி நிற்கும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஃபில்ட்ரு பண்ணாமல் அப்படியே டைரெக்டாகவே நம்ம தண்ணியோட டைல்யூட் பண்ணி நம்ம பிளான்ட்ஸ்க்கு கொடுத்துடலாம். ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் இந்த ஒரு ஃபர்டிலைசர் வந்து பார்த்திங்கன்னா. இது 3 நாளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நாற்றம்லாம் அடிக்காது, ஒரு மாதிரியாக நல்ல ஒரு வாசனை வீசும். சில்வர் ஸ்பூன்லாம் போடாமல் இந்த மாதிரி மரக்குச்சிகளே வச்சு ட்ரை பண்ண பாருங்கள். இந்த பாட்டிலில் நிறைய தழும்பு பண்ணாமல் ஒரு கேப் இருக்கட்டும், நல்ல பெரிய கேப் இருக்கட்டும். ஸோ அந்த கேஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற கேஸ் வந்து அந்த எம்டி ஸ்பேஸில் இருக்கும். இதை ஒரு மூடி போட்டு ஒரு இருட்டான ஒரு இடத்துல ஒரு 3 நாள் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு உபயோகமாக இருந்தது அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னும் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.